ஹலோ குட் மார்னிங் கைஸ். உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்ரு 2 hours 25 minutes முடிச்சிருப்பேன். அது முடித்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து என் பாடி ஃபுல்லாக மசில் ரெக்கவரி ஆகலை. இப்போது நம்ம அதிகமாக ஓடுறோம். ஓடுனோடனே ஹார்ட் பீட்டும் நம்மளோட ரெஸ்பிரேஷனும் அதிகமாக இருக்குது, மூச்சு வாங்குறது தான். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 5 நிமிஷம் ஓடி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னாவே நம்ம ஹார்ட் பீட் நார்மலாகிடும். நம்ம லங்ஸ் மூச்சு வாங்குகிற இதுவும் அதிகமாக மூச்சு வாங்காமல் நார்மலாகிடும். ஆனால் நம்ம மசில் அப்படி இல்லை கைஸ். நம்ம மசில் நேற்று நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 25 கிலோமீட்ரு ரன் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நம்ம குறிப்பிட்ட ஒரு நார்மலான ஆவரேஜ் பேஸில் ஆவரேஜான கிலோமீட்டர் ஓடுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாடி மசில் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெக்கவரி ஆயிரும். ஆனால் அன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் பண்ணதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் கொஞ்சம் பாடி சோர்வாகவும் கொஞ்சம் மசில் காப்ஸு தைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன பெயின் இருந்துச்சு. அப்படி இருந்ததால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் ஆவரேஜான பேஸில் ஸ்லோவாக ரன்னிங் பண்ணிவிட்டு புல்லப்ஸு, டபுள் பார் மார்ச்சு, ஸ்கிப்பிங் இது மட்டும் பண்ணிவிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மசில் நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு. 48 ஹவர்ஸில் நல்லா மசில் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலான ஃபேஸில் ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். இது எதுக்கு நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நானே ரன்னிங்கில் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பிகினர்ஸ் ஸ்டேஜில் இருக்கேன். என்ன ஒன்று, நான் பாடி பில்டிங் பண்ணதால் என்னோடய ஃபிட்னஸ் எனக்கு ரன்னிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. இப்போ சிலர்லாம் டக்குன்னு எடுத்ததையும் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்தில் 25 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியாது. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ஓடுனதவே பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி நான் ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். இப்போ 25 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது ஒழிய, நான் பெருசாக 25 கிலோமீட்டர் ஓடுனதை ரொம்ப பெரிய விஷயமாக நான் எடுத்துக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு டே நான் 10 கிலோமீட்டர் ஓடி முடித்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நான் ஓடுறப்ப என்ன மாதிரி விஷயங்களை நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த 25 கிலோமீட்டர் ஓடுனப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் பீட்டை நான் கொஞ்சம் மானிட்ரு பண்ணேன். மூச்சு வாங்குறது எந்த அளவுக்கு வாங்குகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நான் அனலைஸ் பண்ணேன். அப்படி அனலைஸ் பண்ணதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீல் என்ன மாதிரி விழுகுது, நம்ம டோ என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம், நம்ம லெக் பெயின் எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி ஆகுது, அப்போ நம்ம என்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஓடணும் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களை நானே இப்போ தான் பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அனலைஸ் பண்ணுறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ரன் பண்ணுறப்போ உங்கள் பாடி என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி முறை செயல்பாடு நடக்குது உள்ளுக்குள்ளேன்னு சொல்லி நீங்கள் மானிட்ரு பண்ணி அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஓடுங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா மொபைலை இது பண்ணதால் என் மைண்டு கொஞ்சம் டீவியேஷன் ஆகிடுச்சு. அதனால் என்னால் நான் நினச்ச விஷயத்தை தெளிவாக பேச முடியல. சிலர் மாதிரி நான் எடிட் பண்ணிலாம் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கு டைமும் இல்லை. நான் எடுக்கிற வீடியோவை அப்படியே நான் போஸ்ட்டாக போடுவேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, என்னால் எவ்வளோ தூரத்துக்கு நார்மலாக ஓட முடியுது, என்னோடய மசிலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது. இப்போ நான் 25 கிலோமீட்டர் ஓடுனா கூட பார்த்திங்கன்னா எனக்கு மசில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, என்னால் என்ன முடியுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு ஆவரேஜான பர்சன், நான் ஃபிட்னஸ்க்காக பண்ணணும்னு நினச்சா நீங்கள் டெய்லி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. இவ்வளோ தூரம் நீங்கள் லாங்காக ரன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஆவரேஜான ஃபேஸில் ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டெய்லியும் ரன் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். நான் என்னென்னா கொஞ்சம் ஃபிட்னஸில் நான் அதிகமாக இன்வால்வாக இருந்ததால் எனக்கு என்னால் முடியுது, எவ்வளோ முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா நான்லாம் 2 hours 25 minutes நான் ரன் பண்ணப்போ நான் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கும் எடுத்துக்கல. நான் ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா இடையில நான் ஸ்டாப்பாக தான் ஓடுனேன். எதுவும் தண்ணி குடிக்கல, எதுவும் தேவையில்லை. என் பாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அப்போ நான் சின்ன வயசுலேருந்து ஃபிட்னஸ் பண்ணதால் என் பாடி எனக்கு ஒரு பேபி மாதிரி. ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்தே ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக சிரமப்படாமல் அதை கற்றுக்கும், அதை அடாப்ட் பண்ணிக்கும். அதே போல் தான் இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ண ஒய்ஃப் எப்படி கண்ட்ரோல் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே கேஸ், நான் நினச்ச விஷயத்தை தெளிவாக என்னால் சொல்ல முடியல, சில விஷயங்கள் மறந்துருப்பேன். நான் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. உண்மையை உறக்க சொல்வோம்.